ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ அதில் வந்து யார் எடுக்க போகிறா அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ சீசன் ரிவ்யூ பண்ணுறப்ப யாருக்கு வந்து இது கொடுப்பானுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் 3வது ப்ரோமோவில் டிக்கெட் டு ஃபினாலே அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்கப்பா தம்பிகளா, விளாட்றதுக்கு எல்லாம் ரெடியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பி, எல்லாம் கைத்தட்டி ரெடியாக இருக்காங்க. ஸோ யாருக்கு போகுது? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காமனர்ஸ் உள்ளே வந்தாங்க தெரியுமா? லைக் விஜய் டிவி சம்மந்தம் இல்லாமல் ஆட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். சரிங்களா? அதுலேயும் மேக்ஸிமம் விஜய் டிவி தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபக் விஜய் டிவி தான், விஷால் விஜய் டிவி, அருண் விஜய் டிவி, மஞ்சரி விஜய் டிவி, முத்துக்குமார் விஜய் டிவி, ரயானு விஜய் டிவி, வேறு யாரெல்லாம் எடுக்கிறது அப்படின்றீங்களா? பவித்ரா விஜய் டிவி. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு தான் போகுது அப்படின்னா விஜய் டிவி தான் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் டிவி தான். இதில் மஞ்சரியும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ பவித்ராவும் சொல்ல முடியாது, ராணவும் சொல்ல முடியாது. ராணவம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தா அவனுக்கு கொடுத்தா தான் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும், விஜய் டிவி இல்லாமல் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. சரியா? இதில் நமக்கு என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது நம்ம இப்போ கணிக்கவே முடியாது. அதுதான் நிதர்சனம். ஏன்னா டாஸ்க் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஃபிசிக்கலாக இருக்க போதா, மென்டலாக இருக்க போதா, இல்லை பேலன்ஸ்டாக இருக்க போதா, இல்லை மென்டலாக ஃபுல்லாக இருக்க போதா, இல்லை ஸ்டே கில் அப்படின்ற போன மாதிரி இருக்க போதா, இல்லை ஒரே ஒரு டாஸ்க் வச்சு முடிக்க போகிறாங்களா, இன்னும் எதுவுமே தெரியாது. சரி, இந்த வட்டம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கரசி டீம் வந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வைப்பாங்க. சும்மா அந்த மாதிரி கில் ஸ்டே கொடு அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே டாஸ்க்கு தான். நீ அதில் கடைசி வரைக்கும் நின்று தான் டிக்கெட் ஃபினாலே, லைக் ஸ்னேகன் வாங்கின மாதிரி, லைக் ஜனனி வாங்கின மாதிரி 2வது சீசனில், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது பெருசாக முக்கியம் கிடையாது. சரியா? ஆனால் இந்த டிடிஎஃப் வந்து உள்ளே வாங்குறது 2 வேலை தான். டாப் 5 ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபைனலிஸ்ட்டாக போகக்கூடியவங்க முத்து, ஜாக்லின், இவங்கெல்லாம் தூக்கி நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியாது. அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துடணும். ஏன்னா அவங்க கொடுத்தாலும் டாப் 5, கொடுக்கலனாலும் டாப் 5. சௌந்தர்யா கூட அவங்க உட்கார வச்சாங்கன்னா வேஸ்ட். ஏன்னா 2 பேரை உட்கார வைப்பாங்க. 8 பேர் தான் டிக்கெட் ஃபினாலே விளையாடணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா 6வது சீசன்லேயும் அப்படி தான் ஆடினாங்க, 7வது சீசன் அப்படி தான் ஆடினாங்க. ஸோ 8 பேர், 2 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. 10 பேர் தான். அன்சிதாவும் ஜெஃப்ரியும் போனால் கூட இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க. ஸோ 8 பேருங்கிறப்ப 2 பேரை ஸ்மார்ட்டாக உட்கார வைக்கணும். இப்போ ராணவுக்கும் வந்து பல்ஸ் இருக்குது. சரியா? ஜாக்லின், சவுண்டு, ராணவ் இவங்க எல்லாத்தையும் போட்டாலே வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி இவங்க உள்ளே வந்து கேம் ப்ளே பண்ணக்கூடாது. ஸ்மார்ட்டாக விளையாடணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க வெளியேற்ற வேண்டியது நம்ம ரயானை. ஏன்னா ரயான் வந்து அங்கே டாப் 5க்கு போக முடியாது. ஓட்டுலேயே கீழே போயிடுவான், காலியாயிருவான். விஷால் அதே மாதிரி தான், ஓட்டுக்கே போக முடியாது, கீழே காலியாயிருவான். மஞ்சரியும் அப்படி தான் 3வது. அவனும் லாஸ்ட்டு 5ல் போக முடியாது, அவளும் கீழே போயிடுவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து போக முடியாது, லாஸ்ட்டில் கீழே போயிடுவான். அருண் 5வது. ஸோ அவனும் வந்து போக முடியாது, லாஸ்ட்டில் கீழே போயிடுவான். ஆனால் அருணுக்கு கூட ஓட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த 4 பேர் வந்து மக்களுக்கே தெரியும் பெரிதாக கிளாப்ஸ் வாங்காதவங்க அப்படிங்கிறது. ஸோ தீபக் 100% வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க. சரியா? ஸ்மார்ட்டாக உட்கார வச்சா அந்த 4 பேர் தாங்க. நம்ம பவித்ரா, அப்புறம் ரயானு, அப்புறம் வந்து இவன் நம்ம மஞ்சரி. ஸோ இந்த 3 பேர் தான் மெயினாக வெளியே உட்கார வைக்க வேண்டியது ஒரு நபர்கள். அதுவும் மெயினாக வந்து மஞ்சரி, பவித்ரா, இந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து உட்கார வைக்கணும். ரயான் அவன் வந்து கண்டிப்பாக உட்கார வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறி அவன் பாட்டு ஓடிடுவேன், கடைசி வரைக்கும் ஓடிடுவேன். ஏன்னா அதை தாண்டினாலே, அந்த 98 நாள் தாண்டினாலே மிச்சலாம் போயிடுவாங்க. விஷால் ஒருத்தன் இந்த 4 பேரையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு விஷால் போட மாட்டாங்க. இவங்க எப்படி நம்ம யோசிப்பேன், நம்ம கண்டஸ்டன்ட்டு ஐயோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் யாருக்குமே டிக்கெட் ஃபினாலே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் ஜாக்லியும் வெளியேற்றிடுவாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆமாம், அப்படி தான் இருக்கும். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருந்து ஜெயிச்சுட்டு கடைசி வந்து மஞ்சரியோ இல்லை வந்து ரயானோ இல்லை வந்து விஷாலோ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டு போயிடுவேன். கடைசி எல்லாத்துக்கும் ஆப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அடா பாவிகளா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஸ்மார்ட்டாக விளையாடுறாங்களா இல்லை எப்படி ஆடுறாங்க? மொக்கையாக வந்து முத்துவையும் ஜாக்லினையும் போனால் வெளியே உட்கார வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதில் யார் ரொம்ப சேஃபாக இருப்பா தெரியுமா? தீபக் எவனும் கை வைக்க மாட்டான் உட்கார வைக்கிறது வெளியே. அவன் தப்பிச்சிருவார் ஈஸியாக. தீபக் கண்டிப்பாக தப்பிச்சிருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிச்சம் எல்லாரும் தான் பலியடா. அதை எப்படி இந்த வட்டம் டாஸ்க் வச்சு பண்ணுறாங்களா? வந்து 8 பேர் தான் போவாங்க, மிச்சம் 2 பேர் டாஸ்கில் ஆட்டோமேட்டிக் எலிமினேட் ஆகிறாங்க, அதுதான் ஃபேர். பட் போன வட்டம் கண்டஸ்டன்ஸை விட்டு சொன்னாங்க. 6வது சீசனில் 8 பேர் தான் மொத்தமே இருந்தாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. போன சீசனில் 8 பேர் தான் ஆட விட்டாங்க. அதில் அர்ச்சனாவையும் விஜயவர்மாவையும் கண்டஸ்டன் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த வட்டமும் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ யாரை தூக்குவாங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். குட் பை.